ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 824. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் வந்து சூப்பராக ஒரு மாஸ் வின்னிங் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா நேற்று 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 8ன்றது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வின்னிங். அது மட்டுமல்ல, ஏ போர்டுக்கு 8ன்ற நம்பர் ஸ்ட்ராங்காகவே சொல்லி கொடுத்துருந்தேன், ரிப்பீட் ஆகும் அப்படின்னு. ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்தோம். ஏ போர்டுக்கு 8 வின்னிங், ஆல்போர்ட்லேயும் 8ஆம் நம்பர் வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கும். 3Dக்கெலாம் 862, ஏ போர்டுக்கு 8 வச்சு தான் எடுத்திருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. 3D பார்த்திங்கன்னா 862, ஓகேங்களா? 862, 826, 862 அப்படி கொடுத்துருப்போம். ஸோ 82ன்றதுலாம் எடுத்திருந்தோம். ஒரு 4ன்ற நம்பரால் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒரு சி போர்டு நம்பரால் மிஸ் ஆகிடுச்சு. 3D வின்னிங். அண்ட் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு, ஏ போர்டு நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏ போர்டுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வின்னிங்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கும் கெஸ்ஸிங்லாம் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட நான் கொடுக்குற நம்பர்ஸ்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னொன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு இப்போது நீங்கள் பார்த்து வீடியோ பார்க்குறீங்கல்லவா, இந்த சேனலில் ஸ்ட்ரைக்குன்றது வந்தால் சேனலில் வீடியோ போட முடியாது. ஸோ அப்படி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேனலில் வீடியோ வரல, நீங்கள் அந்த சேனல் வந்து ரெகுலர் வீடியோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான், அதுவும் நம்மளுடைய சேனல் தான் குயின் கேஎல் அண்ட் டியர் கெஸ்ஸிங் 2.0, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலில் தான், அதையும் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ட்ரா நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி, ஓகேங்களா? நாளைக்கு ட்ரா நம்பர் நிர்மல் கம்பெனி 386 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கு அடுத்த நாள் ட்ரா நம்பர் தான் நம்ம நல்லா வந்து கவனிக்கணும். 660, ஓகேங்களா? 660ன்ற ட்ரா நம்பர் கீழே இருக்குது. இதிலிருந்து கண்டிப்பாக நாளைக்கு ஏபிபிசிஎஸ்ஸுக்கும் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிள் நம்பர், அதாவது 6ன்ற நம்பரும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. இந்த நம்பரையே அப்படியே 3D வின்னிங்காக கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 824 ரிசல்ட் வந்தால் அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வரும், இந்த ரிசல்ட் எந்த இயர்லலாம் வந்திருக்கு அப்படின்றது அந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்டு. இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான கெஸ்ஸிங் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்தப்போலாம் 6ன்ற நம்பர் இல்லாமல் இவங்க ப்ளே பண்ணவே இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 2014 இந்த ரிசல்ட் வரும்போது ஏ போல் 6, அதுக்கு அடுத்து இந்த ரிசல்ட் வரும்போது ஏ போல் 6, அதுக்கு அடுத்து பி போல் 6, அதுக்கு பவரான 1 ஏ போலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரும்போது ஏ போல் 6, ஏ போல் 6, இப்போவும் ஏ போலில் 6, ஓகேங்களா? அதாவது 2022 வரும்போதும் ஏ போலில் 6ன்றது கொடுத்துருக்காங்க. இந்த 6ன்ற நம்பர் பாருங்கள், ஸோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த 6ன்றது ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எதுக்கும் நாளைக்கான ஆல்போர்டுக்கு நம்ம 6ன்ற நம்பரை எடுத்துக்கலாம். இந்த சார்ட் அண்ட் கெஸ்ஸிங் வச்சு பார்த்திங்கன்னா நாளைக்கான ஆல்போர்டுக்கு 6ஆம் நம்பர், ஸோ 5ஆம் நம்பரும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 6ம் 5ம் எனக்கு ரிப்பீட் ஆகுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கங்க. இருந்தால் 6, 5 நாளைக்கான ஆல்போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஆல்போர்டு வந்து கம்பல்சரி ஒரு வின்னிங்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கும் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர், அதாவது ஏ போர்டுக்கான நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்டாக நாளைக்கான ஏ போர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்ட் நம்பர் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்டாக நாளைக்கான ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள், அதை விட்டால் 5. இந்த 2 நம்பர் இல்லாமல் நாளைக்கான ஏ போர்டில் ப்ளே பண்ண மாட்டாங்கன்றது என்னோடய கெஸ், ஓகேங்களா? உங்கள் கெஸ்ட்டில் இருந்தால் ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா? சிங்கிள் போர்டாக ஏ போர்டில் 3, 5 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு ரிப்பீட்டாக வருது, அதனால தான் நான் சிங்கிள் போர்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஏ போர்டில் 6ன்றது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பி போர்டுக்கு வரலாம்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி போர்டுக்கு வரலாம். என்னோட கெஸ் பார்த்துக்கங்க. பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து வச்சு பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சி போர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கான சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு சி போர்டுக்கு 7 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 9ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கங்க. பி போர்டுக்கு 6, அதுக்கான பவர் வந்து வச்சு பார்த்துக்கங்க. சி போர்டுக்கு 7, 9, ஏ போர்டுக்கு 3, 5 சிங்கிள் போர்டு. இதில் இந்த போர்டுக்கு தான் இந்த நம்பர் அப்படின்னு கிடையாது. ஏ போர்டில் உள்ள நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டுக்கு வருதா, நீங்கள் சி போர்டுக்கு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அதுவே ஒரு வின்னிங்காக வரலாம். இப்போ நான் பி போர்டில் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டுக்கு வந்தால் ஏ போர்டுக்கு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்லாம் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிங்கிள் நம்பரே ஒரு பாக்ஸ் வின்னிங்காக கூட நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர் வந்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டி இருக்க நம்பர் கூட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 93 61 49 25 77 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேஎல் மற்றும் டி இருக்க நம்பர் போட விருப்பம் இருந்தால் மறக்காமல் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 93 61 49 25 77 ஸோ வந்துட்டு இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங்கில் உள்ள நம்பர் கொடுக்குற உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆளுக்குமே ட்ரை பண்ணிக்கோங்க. 96 06 82 52 53 34 59 79 08 92 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. நான் டோட்டலாக ஒரு 10 செட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. டோட்டலாகவே ஒரு 10 செட்டு கொடுத்துருக்கேன். இதிலேருந்தே நீங்கள் மேக்ஸிமம் 2 or 3 செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் எந்த செட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதே மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதிகமாக நம்பர்ஸ் ப்ளே பண்ணி லாஸ் ஆகாதீங்க. மேக்ஸிமம் அதாவது மினிமம் நம்பர்ஸ் மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ்லையும் என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேற்று நம்ம கொடுத்த 2Dலாம் பவரில் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பவரில் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாத அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 06ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட், 59ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட். இதை வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு ஃபாலோவிங் நம்பராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது டே முடிய. அதுக்கு இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோவிங்காக வச்சுக்கலாம். 59ன்ற நம்பரை ஃபாலோவிங்காக எடுத்துக்கோங்க. 06 82 நாளைக்கு ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் நான் 82ன்றதை எடுத்திருக்கேன். 52 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 52 06 59 96 இந்த 4 செட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து உங்கள் கெஸ்ஸுங்க எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. 96 06 59 ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 52 ட்ரை பண்ணுறீங்கன்னா 25 ரொட்டேட் பண்ணி ஒரு செட்டு மறக்காமல் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ போர்டு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D நம்பர் வந்து பார்த்தலாம். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3D சிட்கான் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பாக்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுடைய விருப்பம் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணிக்கிறது. 0 68 265 682 599ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 486 527 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. நான் டோட்டலாக 3D நம்பரும் டோட்டலாக ஒரு 6 செட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதே மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் இந்த 527ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட், 599 068 ஓகேங்களா. ஸோ 486 இந்த 4 செட்டு மட்டுமாவது பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா விட்டுருங்க. பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செட்டு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னா 2-3 செட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.